ஆதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே உலகமெல்லாம் போன்றுக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அகத்தே கருத்து புறத்த வெளுத்திருந்த மக்கள் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைந்தேன். அவரும் இகத்தை பரத்தை பெற்று மருந்திட வருவிக்க உற்றேன் நறுமை பெற்றேனே. அதைய வணக்கம். வணக்கம். ஆத்ம வணக்கம். சொல்லுங்க சாமி. வணக்கம். சென்ற வாரம் இந்த ஜாதி இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஒன்றும் யாரும் அவங்களுக்குலாம் இப்போதைக்கு டைம் இல்லை, பார்ப்பாங்க மெதுவாக வீடியோ போட்டு நம்ம கடமை சொல்கிறோம். இப்போ நம்ம வள்ளலார் பற்றி நிறைய சொல்லிட்டோம். அவர் எழுதின அந்த திருவருட் அந்த இதுலேருந்து வரிகள் படி ஒரு அகவல் பாராயணம் பண்ணி அதோட விளக்கம் ஒவ்வொரு ஒரு 5 வரிக்கு ஒரு விளக்கம் நம்ம கொடுக்கணும். அதாவது 6 திருமுறை எழுதினார். கொஞ்சம் பக்தியில் இருக்கும். இது அந்த 6 திருமுறையும் எல்லாம் படிப்பாங்களா மக்கள்? நம்ம பேசுறதே கேட்கறது இல்லை. கறி வெட்டுறது, சமைக்கிறது, திங்கிறது நிறைய பார்க்குறாங்க, கேட்குறாங்க. எப்படி ஊற வைக்கணும், இவங்க எப்படி அலசணும். யூடியூப் சேனல் அதில் தான் நல்லா பிஸியாக இருக்குது. 1000 பேர் உட்காந்து சமைச்சு போடுறத வீடியோ பார்க்குறாங்க. வாழ்க்கை, சமூகம், சீர்திருத்தம், ஒரு நெறி கொண்டு போய் சேர்றா அதை கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஏன்னா அப்போ இப்போ காலகட்டத்தில் இவ்வளோ டெக்னாலஜி வந்த காலத்திலே எப்படி அவர் காலகட்டத்தில் எவ்வளோ போராட்டிருக்கு. இப்போ பேசிடுறோம், நேராக வீடியோ போட்டுறோம். அப்போ போய் சேர்க்கறதுக்கு எப்படி மக்களுக்கு சொல்கிறது? எழுத்து ஒன்று தான், லெட்டர் எழுதுவார். எழுத்து ஒன்று தான், எழுதி படித்து சொல்லணும். அப்போ 6 திருமுறை எழுதினாரு. இந்த மனிதன் பிறந்திலிருந்து இறைநிலை அடையிலிருந்து எல்லாமே ஒரே ஒரு திருக்குறளை எல்லா உலக சாராம்சம்ல 2 வரியில் அடக்குனாங்களா? அதேமாரி இந்த 6 திருமுறை சாராம்சம்லாம் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல்ல அடைக்கிறார். அந்த அருட்பெருஞ்சோதி அகவல் ஃபுல்லாக பாராயணம் பண்ணிங்கன்னா, படிச்சிங்கன்னா இந்த 6 திருமுறை என்ன நான் சொல்கிறேன் ஃபுல்லாக அதில் வரும். ரெண்டாவது இதுவிட விளக்கம் இன்னும் தெளிவாக உரைநடை பகுதி. இப்போ நம்ம படிக்கிறது இப்போ அருட்பெருஞ்சோதி அகவல். இப்போ அருட்பெருஞ்சோதின்னா இப்போ பட்டியல்தார் பாட்டுலாம் கேட்டிங்கன்னா போனால் பிறப்பு முதல் இறப்பு வரைட்டு ஒரு எழுதுவாங்க. அப்படியே இந்த பிரபஞ்ச உற்பத்தி எத்தனை உயிர் என்னென்ன அதில் இருக்குது, எங்கெங்க கடவுள் காரியப்படுறா, எல்லா சாராம்சம் அனைத்துமே இந்த அருட்பெருஞ்சோதி அகவல்ல அடைக்கிறார். இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் 1 அந்த நூலை அந்த 5,491 வரிகளை படிச்சிட்டிங்கன்னா 6 முறை திருமுறை படிக்கிறார். மொத்த புக்கையும் 594 வரிகள்லாம் கொடுத்தாரு. மேலே 4 கீழே 3 வரியில் படிச்சு ஒழுங்கி கொடுத்தாங்களோ அதேமாரி இந்த எல்லா திரும்பியும் படிக்க முடியாது. எல்லாம் அந்த திருமுறை படிச்சு கேட்டால் எதுவுமே பதில் சொல்லுது. புரியுதுங்களா? 5 திருமுறை பக்தி மார்க்கமும் 1 திருமுறை ஞான மார்க்கமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படி தானே? பக்திங்கிறது தான் வேணான்னு போயிட்டார். பக்தி உங்களுக்கு 10வது இருக்காரு. பக்தி உங்களுக்கு பண்ண தெரியல. பக்திங்கிறது என்ன சொல்கிறேன், இங்கே தின்னுட்டு போயிட்டு அங்கே நடிக்கிற மாதிரி. அது பக்தியே கிடையாது. அது பக்தியே கிடையாது. பக்தினா எப்படி தெரியுமா? கண்ணப்பரை எப்படி கொடுத்தாங்க, பிள்ளையை வெட்டி எப்படி கொடுக்குறாங்க. அவன் கேட்டவனே பிள்ளைக்கறி கொடுத்தவர். ஏன்னா ஒரு கண்ணை எடுத்து சீராளான்னு கூப்பிடுவாங்க. என்ன பக்திங்கிறது? அது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பக்தியா? சும்மா வகுத்து கொடுத்துருவாங்க, சுவாமி கொடுக்குற சாஸ்திரத்துக்கு வைக்கிறாங்க. சாஸ்திரத்துக்கு வைங்க, எதுக்கு கொடுக்குறா எதுக்கு சாஸ்திரத்துக்கு வைங்க. வெத்தலை சாஸ்திரத்துக்காக நாங்கள் செய்யணும்.
அது ஒண்ணு இவன் ஒரு பக்திக்கு ஒரு புண்ணா ஒண்ணுமே தெரியாது. பக்திங்கிற சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே. பக்தி கேட்டுட்டாலும் சொல்லி கொடுத்தா அது உண்மையாக சொல்லி கொடுக்குற ஆள் இருந்து அந்த பக்தியை வந்து இங்க உண்மையாக சொல்ல கூட தேடுவோங்க. எல்லாம் சுயநலமாக தேடுறாங்கல்ல, அப்புறம் என்ன? சுயநலத்துக்கு தானே தேடுறாங்க பக்தியை. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். அந்த வேண்டுதல் வேண்டாமேங்கிறது அது நமக்கு அது பொதுவாக. அதான் நாம் ஐயா ஒருவரில் முடிச்சிட தானுங்க நான் எல்லா உயிரும் சேர்த்து தான் நம்ம வேண்டுதலே வைக்கணும். விண்ணப்பினே எல்லா உயிருக்கும் அதான் எடுத்தவுடனே எல்லா உயிர்களும் பின்பற்றுவாங்க. எல்லா உயிரும் வரும்போது உன்னோட உயிர் இந்த காக்கா எல்லாமே அதில் சேர்ந்துடும். அப்படி தான் வேண்டியாகும்னா நீ நல்லவன் கெட்டவன் திருடவன் போயிருக்கி நீ ஒதுக்கவே முடியாது. ஃபில்டர் கிடையாது. எப்படி அவனுக்கு மரணத்திலிருந்து வெல்ற குணங்கள் இல்லை, இன்புற்று வாழ்க்கை மட்டும் சொல்ல முடியும். மற்றபடி அவனுக்கு நல்லது கொடு கெட்டது கொடுங்கிறது இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. நீ உப்பை தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா காரம் எப்படியா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நீக்கு வினைக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும். மற்றபடி நீங்கள் எதுவுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது. ஆனால் நீ வேறு வழி இல்லை. பொதுவாக தான் கேட்டாகும். பொதுவாக கேட்குறவன் வந்து தப்பிச்சுக்குவான். சீரம்மன் கேட்கும்போது கொடுக்குற மாதிரி போகும், கொடுக்கவும் பிடிக்கும். என்னதில்ல வேணாம் சொல்கிறவனுக்கு நிறையா வருது. எனக்கு வேணும் வேணுங்க ஏன் வரமாட்டேங்குது? எனக்கு வேணாங்க, எனக்கு போதுங்க, எனக்கு வேணாங்கன்னு சொல்லி போகிற அவன்கிட்ட போகுது. எனக்கு வேணும் 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 அது அது அதுக்கே ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஏன் வரமாட்டேங்குது? வராது. புரியுதா? வேணும் வேணும்னு கேட்குறவனுக்கு என்னைக்கு கிடைக்குது? ஆசையாக தான் அன்றைக்கி வாங்க போகணும்னா அன்றைக்கி கடை போட்டிருக்கோம். அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி 4 முறை போட்டுறாரு. அவனுக்கு சந்தேகமே வரக்கூடாது. அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி இதை எல்லாமே அவர் ஒவ்வொன்றத்தையும் 3 முறை எழுதியிருப்பாருன்னு சொல்லி. இது 4, இது மட்டும் 4 முடியும் போதும் 4. அருள் சிவ நெறிசார் அருட்பெரும் நிலைவாழ் அருள் சிவ பதியா அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. இப்போ பக்தி. இப்போ முதல்ல இவர் என்ன சொல்றாரு? அருள் சிவ நெறி. அருள் நெறி ஒன்னானா அது அருட்பெரும் ஜோதி தான். உனக்கு அருள் சிவ நெறி சார் அருட்பெரு நிலைவாழ். இந்த அருள் பெரு நிலைவாழ்வே இதுதான். பெரிய வாழ்வு, சின்ன வாழ்வு இதுதான் பெரிய வாழ்வு. முதல் வரியிலே என்ன கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இந்த நெறி தான் உனக்கு பெரிய வாழ்வு. நான் யாருன்னு தெரியாது. இப்போ நான் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்களா, அப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள் தெரியும். இப்போ இந்த பெருவாழ்வு வருது இல்லையா, இந்த நெறி சார் வாழ்வு வரும்போது இப்போ நிறைய பேர் என்ன பற்றி தெரியுது. நிறைய பேர் ஐயா உனக்கா, ஐயா உங்களுக்கா, ஐயா உனக்கு தான், இது உங்களுக்கு தான் இப்போ எப்போ தூக்கிட்டு போகுது. இதை பெரிய வாழ்வு, பெரிய பப்ளிசிட்டி போகுதா இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு உள்ளே இருந்துட்டு தன் மனைவியும் தன் குடும்பத்தை மட்டும் கவனிக்கிறவா அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குடும்பத்தை விட்டு பொதுன்னு வரும்போது அவன் எல்லாத்துக்கும் தெரியப்படுவான், எல்லாராலையும் மதிக்கப்படுவான், எல்லாராலையும் போற்றப்படுவான், எல்லாராலையும் வாழ்த்தப்படுவான். எனக்கு இல்லை, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, இப்படி இருக்குது. அது எப்போ நீ சாவர வரையும் இருக்கும் என் பிரச்சனை. அந்த சிறுவாழ்வு அதெல்லாம் அதை முறியடிச்சுட்டு வந்தால் தான் பெருவாழ்வு. முறியடிக்கணும், கஷ்டம்தான். ஏன்னா அதை பழைய இன்னும்லாம் இருக்கும், இடைஞ்சல் இருக்கும். என்ன அதில் அதை நேர்க்கு போக்கு மாதிரி
டைவர்ட் பண்ணி விடவும் கூடாது, ஜெயிக்க முடியும். பெருவாழ்வு பெருன்னா அதான் அருள் நெறி. இந்த நெறி தான் உனக்கு பெரிய வாழ்வே. அருள் சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. இந்த பெரிய வாழ்வு அருள் சிவ இருக்கிற பதினா இடம். புரியுதா உங்களுக்கு? அருள் சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. ஆகம முடிமேல் ஆரணம். இந்த ஆகமம்னா ஆரணம் என்ன? ஆகமம் ஆகமம் சொல்லுவாங்களே அதானே. ஆகமம் முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கி அருட்பெருஞ்சோதி. புரியலையா? புரியல. இப்போ அடிமுடிய எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? கண்டுபிடிச்சா இந்த இது ஒன்று தேடி காலை கண்டுபிடிக்கிறவங்க ஒருத்த இந்த பண்ணி வந்து பண்ணி பிரம்மா வந்து மேலே முடிய பார்க்க போகிறாரு. இதை வந்து ஆரண முடிமேல் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கி இருக்குது. கண்டுபிடிக்க முடியாது. எங்க தோன்றது எங்கடா முடியுதுன்னு தெரியாதுங்கிறாரு. எங்க ஆரம்பிக்குது, எங்க எத்தனை அண்டங்கள் எத்தனை கோடிகள் எங்க முடியுது தெரியல, கண்டுபிடிக்க அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. பிரபஞ்சம். இப்ப என்ன மேட்டர் சொல்றது பத்தியா? இதெல்லாம் தெரியாமலே ஒரு ஜீவன் வாழ்ந்து இருக்குது. வெக்கமா இருக்கு. எங்க கேட்டா நான் தான் பெரிய அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. கண்ணு கெட்ட தூரத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் டெலஸ்கோப் வச்சு. ஒரு விஷயத்தை கூட தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லை, ஒரு ஃபோட்டோ போட்டு 13 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு கேலக்ஸி இருக்கோ அதை இப்போ ஃபோட்டோவோட பிடிச்சி பார்க்குறாங்க. அதை தான் இப்போ பார்க்க முடியும். இது எப்படி சொன்னாரு? எந்த விஞ்ஞானம் எந்த எது இல்லை எப்படி சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி. இப்போ வளர்ந்துருப்பா விஞ்ஞானம். இப்போ பேசுகிறோம், இப்போ டேரக்டாக பேசியது இப்போ ஒரு போயிடுது இல்லையா? விஞ்ஞானம் வளராத காலத்தில் இது எப்படி கண்டுபிடிச்சி சொல்கிறார்? அதுக்கு ஒரு புரிதல் வரணும். ஏன்னா அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் உண்டுங்கிறத முதல்ல நீ நம்பணும். புரியுதா? இப்போ தண்ணி மழை காற்று எல்லாம் தெரியுதுல்ல. இப்போ நமக்குள்ள எது இருக்கு எல்லாமே ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். காற்று இருக்கா? காற்று. சூடு வெயில், சூடு தெரியுது. சரியா? சூடு தெரியுதா தெரியலையா? தெரியுது. தண்ணி தெரியுது. குச்சா போகிறோம், தண்ணி குடிக்கிறோம், தண்ணி உடம்புல வச்சாம தெரியுது. காற்று தெரியுது, நெருப்பு தெரியுது, தண்ணி தெரியுது, நிலம், மண்ணு தெரியல. இதெல்லாம் ஏத்துக்கிறான். 4 ஏத்துக்கிறான். மண்ணு என்னவா இருக்குங்கிறது ஆகாயம். இது ரெண்டுமே வந்து கேள்விக்குரிய. மண்ணு உடல் தானே. மண்ணு கடைசியில் மண்ணுக்கு தானே போகுது. நீங்க அப்படி போறீங்க. இப்போ இளநீர் இருக்கு இல்லையா? இளநீருக்குள்ள எப்படி தண்ணி போச்சு? எப்படின்னா போச்சு? இயற்கை, நேச்சர். அவ்வளோதான். அப்போ இந்த ஒரு மேட்ரு சொல்றாங்க இல்லையா? அண்டத்தில் உள்ளது எல்லாமே பிண்டத்தில் இருக்குங்கிற. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அது பெருசா இருக்கு, இங்க சின்னதா இருக்கு. இப்ப எங்க முடியுது எங்க முடியுது இவரு அங்க போய் பார்க்கல, இங்க பார்த்து சொல்றாரு. அந்த பாயிண்ட்டுக்கு வர. இப்போ இப்ப இறைவன் எங்க தேடி பார்க்கறோம்? பார்க்க முடியாதுதான் இல்லையா? எப்படி பாடுறாங்க? எங்க இப்படி பாடுறா பார்த்தா அது எப்படி பார்க்கறது? அது ஒரு உபதேசம் இருக்கு இவருக்கு, பாரதிக்கு. அவர் குரு கோட்டச்சாமி என்று ஒரு வரலாறு தான் நமக்கு எழுதி வச்சிருக்காங்க. அவருக்கு உபதேசம் பண்ணும்போது ஒரு முட்டு சந்து மறைச்சிக்கிட்டாரு. உபதேசம் கொடுக்க எனக்கு கொடுத்தாகணும்னு கேட்குறாங்க. ஒரு கிணறு இருக்கு.
சூரியன் பார்க்குறாரு. இந்த குட்டச்சாமியே கிணத்தை பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு, கிணத்தை பார்க்குறாரு, கிணத்தை பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு. சூரியன் எங்கே இருக்கு? எத்தனை லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு தெரியாது. அங்க இருக்குது, கிணத்துல தெரியுது. தெரியுதா? தெரியலையா? தெரியுது. இவ்வளவுதான் உபதேசம். அந்த கோடிகள் அப்ப இருக்கிற அந்த அருப்பெரும் ஜோதிய இந்த கிணத்துல எப்படி பார்க்குது அதே மாதிரி பார்த்தலாம்டா. புரியுதா? புரியலையா? உள்ளுக்குள் பார்க்கணும். அந்த அருப்பெரும் கிணத்துல காட்டினா இல்லையா, இது புரியணும். வெளியில என்னன்னா இருக்கோ இங்க இருக்குடாங்கிறது நம்ம வெளியே என்னென்ன இருக்குது அனைத்து ஒரு இடத்துல இருக்குது. பெரிய பெரிய மலையா இருக்கிறது, இப்போ பிண்டத்துல சின்ன சின்ன மலையா இருக்கு. இது தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாம் வந்து அங்க காடியை விட்டு போய் எல்லா அண்டத்தை எப்படி கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ விஞ்ஞான காலத்தில் இப்போ சனி ஞாயிறு வெளியில நீ இவங்களை இது கொடுத்தாங்க. அதெல்லாம் இந்த விஞ்ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே அவன் கண்டுபிடிச்சி எழுதி இத்தனை கோல் இருக்குடா, இத்தனை இது இருக்குடா, அத்தனை இது இருக்குடாங்க அவன் வந்து வகுத்து கொடுத்துட்டான். இப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம இது இந்த வாழ்வாதாரத்துக்கு ஓடுறதுக்காக நம்ம அதை கேட்டுக்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு நாள் புரிதல் வரணும். இந்த எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கு. வெள்ளி சனி ஞாயிறு எல்லாத்துக்கும் உங்க பாடிக்கு லிங்க் இருக்கு. அது செயல்ல கரெக்டா போயிட்டு இருக்கும்போது தான் அந்த பாடி அந்த செயல்ல மாற்றம் நடக்கும்போது உன் பாடிக்கு மாற்றம் நடக்கும். இதை வந்து அதுதான் இந்த வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க, அந்த சாமி ஒருத்தருக்கு பாடி கண்டிஷன் பொறுத்து தான் சொல்லுவாங்க. அதுதான் அது பேர் பார்த்தீங்களா, ஜோதிடம். இதுல புரியுதா உங்களுக்கு? ஜோதிடம் அது புரியுதா வார்த்தை? ஜோதி இடம், ஜோதிடம் ஜோதி இருக்கிற இடம்பா. அதான் சாட்டா ஜோதிடம். நான் இந்த பிரபஞ்சம் அது எல்லாத்தையும் அதுக்குள்ள இருக்கு. 9 நாள் 7 நாள் 2 நாள் இடையில வாகனத்தில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கிது. சூரியன் முதற்கொண்டு எல்லாம் முதற்கொண்டு இந்த அருப்பெருஞ்சோதிக்குள்ள அடங்கும். சூரியன் சந்திரன் எல்லாம் பிரிச்சு சோதிட நடுவில் வச்சு சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்க. வருதா? அந்த சொல்லி வரும் அதுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குது. என்ன சாமி? இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருப்பெருஞ்சோதி. இக நிலை பொருளாய் பரநிலை பொருளாய். புரியுதா? இகநிலை இகநிலை புரியுதா? தாழ்வு நிலை. இகநிலை இகநிலை பரம் இகம் வரம் பரம் எங்க இருக்கு? பரத்தை இது புரியுதா? இகத்தை இவ்வுலகம், பரத்தை பர உலகம். இகநிலை பொருளாய் பரநிலை பொருள் அகமர பொருள் இங்கே அங்கதாண்ட எல்லாமே அவன் இந்த காண்டான் வச்சிடறாரு. எல்லா அந்த பரம்பொருள் இகத்திலும் இருக்கு, பரத்திலும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதான் கங்காணி. கங்காணி அதாவது ஊர்ல இந்த வார்த்தை தெரியும், ஆனா அதுக்கு விளக்கம் எனக்கு இப்பதான் தெரியுது. இந்த வேலைக்கு ஆட்கள் கூட்டிட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, பயிர் நட இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஆளா வந்து அனுப்புவாங்க. எங்க நீ 10 ஆளுக்கு போங்க, இங்க 5 ஆளுக்கு போங்க, அங்க 10 ஆளுக்கு போங்க, அப்படி பிரிச்சு அனுப்புவாங்க. அதுக்கு யாரா செய்யறாரோ அந்த கண்காணிப்பாளர். இவர் அங்கேயும் போய் யார் என்னென்ன வேலை செய்யறா என்னன்னு பாக்குறா. இவர் தான் யாரு? இந்த கண்காணி தான் பாப்பாரு. அதனாலதான் கண்காணிப்பாளர்னு வருதா? கண்காணி
கண்காணிப்பவர். இப்போ வந்து நீங்கள் எப்போ வரீங்க, அவங்க எப்போ வராங்க, இங்கே எப்போ வராங்கன்னு நம்ம வரோம். இப்போ இந்த சுழற்சியில் அவங்க இருந்து அவர் கண்காணிச்சுட்டு, இப்போ நீங்கள் பொய்யா வரீங்களா, நீங்கள் உண்மையாகவே வரீங்களா, இல்லை உண்மையிலே அதில் கடந்துங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு ஃபார்மாலிட்டி சும்மா தலையை காட்டு போவாங்க வரீங்களாங்கிறது உங்கள் மைண்டுக்கு மட்டும் தெரியும். இதை அவர் கண்காணிக்க நீ போகணும் ஒரு உத்தரவு போடுறதில்ல, நீ இங்கே என்ன அவர் சொல்கிறது இல்லை. இதா புரியலையா? இல்லை நான் வந்து செய்யல அவன் எனக்கு உத்தரவு போடுறதில்ல, நான் செஞ்சுதான் ஆகணுவேன் அப்படி எனக்கு அவர் உத்தரவு போடுறதில்ல. நான் என்ன செய்கிறேன் அதுக்கான பலன், நீங்கள் என்ன செய்கிறீங்க அதுக்கான பலன், அவங்க என்ன செய்கிறாங்க அதுக்கான பலன் கிடைக்கும். இவர் வேலை ஒருத்தர் வாரி கொடுக்குறதோ ஒருத்தருக்கு இருந்து பிடிங்கி எடுக்கிறது அவருக்கு வேலையே கிடையாது. புரிஞ்சுதா? இப்போ யார் அதுன்னா கண்காணிப்பார். நீ என்னென்ன செய்யலுக்கோ அதுக்கு பலன் தான் கிடைக்கும். புரியுதா? இவ்வளோ தான் வாழ்க்கை. என்ன வேலை செய்யணும்னா அதுக்கேற்ற கூலி, அவ்வளோதான். இங்கே நான் இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணேன், இது செஞ்சேன் அது செஞ்சேன், நான் படுத்து போனேன்டா கிடைக்கிறான்னா சப்ஜெக்டு கேட்டால் கிடையாது. நீ அவனை குறையும் சொல்ல முடியாது, அவனுக்கு அது வேலையும் கிடையாது. புரிஞ்சா? இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அற்பெருஞ்செய்தி. இப்போ இதுக்கு வரைக்கும் போகிற இதே புரியாது. அப்புறம் அடுத்த வரைக்கும் பார்த்தா ஈனம் இகப்பெருத்து இரண்டில் பொருளாய் ஆணை ஓங்கி அற்பெருஞ்சோதி. அடுத்தது நம்ம இந்த உரைமானம் கடந்த ஒரு பெரு வெளிய மேல் அரசு செய்து ஓங்கும் அற்பெருஞ்சோதி. சரிங்களா? மணிநாள் ஒன்னேகாலை சாமி எல்லாம் அடிச்சு பிடிச்சி வேலை பார்த்தாலும் இங்கே போயிட்டே இருக்குது. அற்பெருஞ்சோதி அப்படின்னு அற்பெருஞ்சோதி முடிச்சிடலாமா?